ஆதார விலை நிர்ணயம், எல்லா வகையான சேவைகளையும் நீங்க வந்து அந்த உழவன் செயலியை வந்து பதிவிறக்கம் செய்யறது மூலமா நீங்க வந்து விவசாயிகளுக்கு ஈஸியா சென்றடையலாம். அதோட இல்லாம எங்களுடைய அதுல வந்து உழவர் வேளாண் தொடர்பு திட்டமும் இருக்கு. அதுல மூலமாக நீங்க வந்து எங்களுடைய வேளாண் அலுவலர்கள் மற்றும் உதவி வேளாண் வேளாண் அலுவலர்களை நீங்க வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு பிரச்சனைகள் இதை எல்லாத்தையுமே நீங்க வந்து அதை வந்து அந்த பதிவிறக்கம் செய்யறது மூலமா அந்த செயலி மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதோட இல்லாம தமிழக முதலமைச்சர் வந்து கலைஞர் வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா தரிசு நிலங்கள் வந்து ஒரு கடந்த ஒரு 3 வருடமாக நம்மளுக்கு வந்து சாகுபடி இல்லாம இருக்கு. அதை எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பயிர் சாகுபடி பரப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோட வந்து இந்த கலைஞர் வேளாண் வளர்ச்சி திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது 5 ஆண்டுகள் திட்டம். இது வந்து 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டு 2025-26 அந்த திட்டம் முடியுது. இது வந்து தரிசு நிலங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பயிர் சாகுபடி பரப்புக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டத்துல வந்து அதாவது உங்கள்கிட்ட தரிசு நிலமா இருக்கிறத வந்து அதை வந்து உழுது அதுக்கு அதுல இருக்கிற அந்த இடம் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 9,600 ரூபாய் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து மானியம் வந்து வழங்கப்படுகிறது. இது தவிர உங்களுக்கு வந்து வரப்பு பயிர்ல வந்து உளுந்து நீங்க போடுறதுக்கும் அதே சமயத்துல வந்து மாற்று பயிர் திட்டத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து மானியங்கள் வந்து 50% மானியம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து மாற்றுப்பயிர் திட்டமாக உளுந்தோ இல்ல நீங்க வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் எல்லாம் வந்து பயிர் பண்றது உங்களுக்கு 50% மானியத்துல விதைகள் வந்து கொடுக்குறோம். இது இல்லாம உங்களுக்கு வந்து கைத்தெளிப்பான் மற்றும் விசை தெளிப்பான் வந்து வழங்கப்படுகிறது. இது இல்லாம உங்களுக்கு வந்து நமக்கு வந்து முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் அந்த திட்டத்தின் கீழே நம்மளுடைய மண் வளம் தான், அதாவது வந்து இந்த நம்ம விவசாயம் எடுத்துட்டோம்னா முதல்ல வந்து நம்ம எதெல்லாம் வந்து ஆதாரமா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலம், நீர் மற்றும் விதை, இது 3 தான் வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து ஆதாரமானது. அதுல வந்து நிலத்தை வந்து நம்ம வந்து நல்லபடியா நம்ம வந்து நல்ல வளமா வச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் எதிர்காலத்துக்கு வந்து அந்த மண் வளமா இருந்தாதான் அடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கும் போது நம்ம வந்து நல்ல ஒரு வளமான பூமியும் மற்றும் நல்ல ஒரு பயிர் சாகுபடியோட நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய இதுவாக அந்த மண்ணை வந்து நம்ம பாதுகாக்கணும்ன்றத வந்து ஒரு நோக்கமா வச்சுதான் இந்த மண்ணுயிர் காக்கும் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பசுந்தாள் உரங்கள் அதாவது சனப்பை தட்டப்புட்டு இது எல்லாத்துக்குமே 50% மானியம் வந்து கொடுக்குறோம். இப்ப நீங்க எல்லாருமே நவரை பட்டத்துக்கான தேவை போட போறீங்க. நவரை பட்டத்துல நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பசுந்தாள் உரங்களை வந்து மானியத்துல பெற்று நீங்க வந்து அதை வந்து உங்க நிலத்துல வந்து விதைத்து அதை வந்து மடக்கி உழுவதன் மூலமாக என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த சத்தானது அடுத்த பயிர் நீங்க பண்ணும் போது நவரை பட்டத்துக்கான தேவையான சத்தை எல்லாத்தையும் மேல எடுத்துட்டு வைக்கும். அது நல்லா மடக்கி விடும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கீழ்மண் மேல்மண்ணாக புரட்டப்பட்டு உங்களுடைய மண் வந்து நல்ல வந்து அதுல இருக்கக்கூடிய உயிர் சத்து இருக்கு. அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாயத்துல இருக்க தழைச்சத்தையும் எழுதி பூமியை வந்து நல்ல வளமா வச்சிருக்கும். அதனாலதான் இந்த முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பயிர் திட்டத்துல கண்டிப்பாக ஒரு பசுந்தாள் உரத்தை விதைச்சுதான் பண்ணுவாங்க. அப்படி பண்ண முடியாத பட்சத்துல நெல்லுக்கு அடுத்ததா உளுந்தும் தக்கப்புண்டு காராமணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நவதானியத்தை விதைச்சு அதை மடக்கி போது அதுக்கப்புறமா தான் பயிர் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மண்ணினுடைய சத்தை வந்து நிலைநிறுத்துவது வந்து இந்த மாதிரியான பசுந்தாள் உரங்கள் மற்றும் பயிர்வகை பயிர்கள் அதுல வேர் முடிச்சிருக்கும். அந்த வேர் முடிச்சானது ஆகாயத்துல இருக்க தடிச்சத்தை இழுத்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய மண் வந்து நல்ல வளமா இருக்கும். அது கூட இல்லாம அதனுடைய ஈரம் காக்கும் தன்மையை வந்து அது வந்து அதிகமா உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கும். அந்த மண்ணினுடைய தன்மை அதாவது ரொம்ப இறுக்கமான பூமியா இருந்தா அந்த கலர்க்கு இந்த மண் இந்த பசுந்தாள் உரங்கள்லாம் இது வந்து 50% மானியத்துல கொடுக்கணும். அது இல்லாம மண்புழு உரம் நீங்க தயாரிக்கணும்னா அதுக்கான மண்புழு படுக்கை வந்து உங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் மானியத்தை வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. நீங்க அந்த உர படுக்கையை வந்து நீங்க வாங்கி உங்களுடைய இருக்கிற வேளாண் கழிவுகளை வந்து அதை வந்து போட்டு மண்புழு வந்து அதை வந்து மண்புழு உரம் தயாரிச்சு உங்களோட வயல்ல போடுறது வந்து தேவையான அதாவது வந்து பழவகை பயிர்கள், மரப்பயிர்கள் மற்றும் பூக்கள் இதனுடைய எல்லாருக்கும் மண்புழு உரம் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்து அந்த பழத்தினுடைய ருசி மற்றும் அந்த பூக்களுடைய கலர் அந்த இது எல்லாத்தையுமே வந்து மண்புழு உரமானது நல்லா உங்களுக்கு வந்து அதிகப்படுத்திருக்கு. இது மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மேலும் ஒரே